MBBS, BDS படிப்புகளுக்கான மருத்துவ கலந்தாய்வு தொடங்கியுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். MBBS, BDS படிப்புகளுக்கான மருத்துவ கலந்தாய்வு தொடங்கியிருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? இளநிலை மருத்துவ படிப்பான MBBS, BDS படிப்பிற்கான கலந்தாய்வு என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக இன்று முதல் கட்டமாக விளையாட்டு வீரர்களுக்கான அந்த சிறப்பு கலந்தாய்வு, முன்னாள் ராணுவ வாரிசுகள், மாற்றுத்திறனாளிகள் மாணவர்கள், அதே போல 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கான அந்த சிறப்பு பிரிவு கலந்தாய்வு என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கத்தின் சார்பில் 2026-2027 ஆண்டிற்கான மருத்துவ மற்றும் பல் மருத்துவம், அரசு மருத்துவ இடங்கள் மற்றும் சுயநிதி மருத்துவ கல்லூரியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவ இடங்கள், சுயநிதி கல்லூரி இருக்கக்கூடிய இடங்கள், நிர்வாக மருத்துவ இடங்கள் என அனைத்திற்கும் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இணையதளத்தின் வாயிலாக விண்ணப்பங்கள் என்பது பெறப்பட்டிருந்தது. மொத்தமாக 72,622 இடங்கள் என்பது பெறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று கலந்தாய்வு என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இன்று நடைபெற இருக்கக்கூடிய சிறப்பு பிரிவு கலந்தாய்வு என்பது நேரடி கலந்தாய்வாகும். அதே போல பொதுப்பிரிவு கலந்தாய்வு என்பது இணையதளம் வாயிலாகவும் நடைபெற இருக்கிறது. சிறப்பு பிரிவு கலந்தாய்வு காலை 8 மணிக்கு தற்பொழுது ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வளாகத்தில் கலந்தாய்வு என்பது நடைபெற இருக்கிறது. காலை 8 மணிக்கு விளையாட்டு பிரிவினருக்கும், அதே போல 8:30 மணிக்கு முன்னாள் ராணுவத்தினர் குடும்பத்தை சேர்ந்த வாரிசுதாரர்களுக்கும், அதே போல 9 மணிக்கு தகுதி வாய்ந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் கலந்தாய்வு என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகாக 10 to 12 மணி வரையிலும் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான கலந்தாய்வு என்பது நடைபெற இருக்கிறது. கலந்தாய்வுக்கு வரக்கூடிய மாணவர்கள் 1 மணி நேரத்திற்கு முன்னதாக வருகை தர வேண்டும். கலந்தாய்வுக்கு வரக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக சான்றிதழ்களை கொண்டு வர வேண்டும் என்று மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்ககம் சார்பாக அழைப்பு என்பது விடப்பட்டிருந்தது. நீட் 2026 அனுமதி அட்டை மற்றும் மதிப்பெண் அட்டை, 10ஆம் வகுப்பு மதிப்பெண் அட்டை, 11, 12 ஆகிய சமமான மதிப்பெண் பட்டியலில் தமிழ்நாடு அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்ததற்கான சான்றிதழ்கள், அதே போல சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் நிர்வாகத்திடம் இருக்கக்கூடிய போனஃபைட் சர்டிபிகேட் உள்ளிட்டவை 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் இருக்கக்கூடிய மாணவர்கள் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடைசியாக படிப்பு பள்ளியில் பெற்ற மாற்று சான்றிதழ்கள், விண்ணப்பதாரர்கள் மற்றும் படித்தவர்களுக்கான பள்ளியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உண்மையான சான்றிதழ்கள் போனஃபைட் சர்டிபிகேட்டையும் தர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கலந்தாய்வு நடைபெறும் இடத்திற்குள் செல்போன் உள்ளிட்டவை எடுத்து செல்வதற்கான அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரவரிசை பட்டியல் என்பது வெளியிட இருக்கிய நிலையில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகாக மாணவர்கள் எந்த கல்லூரிகள் தேர்வு செய்கிறார்கள் என்பது தொடர்பான கலந்தாய்வு என்பது நடைபெறும். இன்று மாலை 5 மணிக்கு அமைச்சர் அருண்ராஜ் இவர்களுக்கான அந்த ஆணையையும், பள்ளியில் சேரக்கூடிய அந்த ஆணையம் வழங்குவதற்கான திட்டம் என்பது வைத்திருக்கிறது. தற்பொழுது கலந்தாய்வு என்பது தொடங்கியிருக்கிறது. மாணவர்கள் இந்த கல்லூரிகளை தேர்வு செய்யக்கூடிய நிகழ்வு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.